சிலர் அரசியல் கட்சி துவங்கி 2வது மாநாட்டை தான் நடத்தியிருக்கிறார்கள். நான் எழுச்சி பயணத்தை தொடங்கி 105வது தொகுதியில் எழுச்சியுரை ஆற்றி வருவதாக கழக பொதுச் செயலாளர் பெருமிதம். 2 மாநாட்டிற்கே இப்படியா என காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் கேள்வி. சில பேர் புதிய அரசியல் கட்சி தொடங்கிவிட்டு 2வது மாநாடு தான் நடத்தி இருக்கிறாங்க. அதுக்கு வயசு 1.5 வயசு குழந்தை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எழுச்சி பயணத்தை துவங்கி 105வது எழுச்சி பயணத்தை மாநாடு போல் மக்கள் வெள்ளம் காட்சி அளிக்குது. 2 மாநாடுக்கே இப்படின்னா நான் ஜூலை 7ஆம் தேதி தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் 105 சட்டமன்ற தொகுதியில எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு 105 எழுச்சி மாநாடு நடத்தி இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மக்கள் செல்வாக்குள்ள இயக்கம் என்பதை பல முறை நிரூபித்து காட்டுகின்றோம். தமிழ்நாட்டில் யாருமே கட்சி தொடங்கிய உடனேயே முதலமைச்சர் ஆகிவிடவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதிமுகவை துவக்கி 5 ஆண்டுகள் உழைத்துதான் ஆட்சியை பிடித்தார் என காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற எழுச்சி பயண பிரச்சாரத்தில் புரட்சி தமிழர் பெருமிதம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கப்பட்டு 5 ஆண்டு காலம் தன்னுடைய உழைப்பை கொடுத்து ஆட்சியை பிடித்தார். இதையும் புரட்சி தலைவியும் அப்படித்தான். எடுத்தவுடனே முதலமைச்சராகவில்லை. பல ஆண்டு காலம் மக்களுக்கு உழைத்து மக்களுடைய நன்மதிப்பை பெற்று அதன் மூலமாகத்தான் நாட்டுடைய முதலமைச்சரானார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் எடுத்தவுடனே முதலமைச்சராகவில்லை. தன் வாழ்க்கையிலே எவ்வளவு போராட்டங்களை சந்தித்தார். மொழிக்காக சிறை சென்றார். நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். இப்படி நம்முடைய தலைவர்கள் எல்லாம் மக்களுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்து நமக்கு அதிமுக இயக்கத்தை அடையாளம் காட்டிவிட்டு சென்றிருக்கிறார். பல்வேறு திரைப்படங்களில் நடித்து அதன் மூலம் வருமானத்தை ஈட்டி ஓய்வு பெறும் நேரத்தில் அரசியலுக்கு வந்தவன் நான் அல்ல. புரட்சித் தலைவர் தொடங்கிய அதிமுகவில் இளமை பருவத்திலேயே இணைந்து 51 ஆண்டுகள் சேவையாற்றிய பின் என காஞ்சிபுரம் எழுச்சி பயண கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். பல்வேறு திரைப்படங்களில் நடித்து அந்த திரைப்படத்தின் மூலமாக வருமானத்தை பெற்று அவர் ஓய்வு பெறுகின்ற காலகட்டத்திலே அரசியல் தொடங்கிய நிலை கிடையாது. இளைஞர் பருவத்திலே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் ஈர்க்கப்பட்டு அன்று முதல் இன்று வரை 51 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பாடுபட்டு கிளை செயலாளர், ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, உங்களால் கட்சி நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் என்ற அடையாளம் காணப்பட்டு அதே போல சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், பிறகு உங்களால் முதலமைச்சர் என்ற வாய்ப்பும் கிடைக்கப்பட்டது. எந்த அடையாளம் இல்லை, ஒரே ஒரு அடையாளம் உழைப்பு, விசுவாசம். இது 2 சேவை. இதுதான் என்னுடைய அடையாளம். இதற்கு கிடைத்தது பொதுச் செயலாளர், இதற்கு கிடைத்தது முதலமைச்சர். அதிமுகவில் மிட்டா மிராசு தொழிலதிபர் கிடையாது. உழைப்பாளர்கள் நிறைந்த கட்சி அதிமுக என்று எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலே மிட்டா மிராஸ்தார் தொழிலதிபர் கிடையாது. உழைப்பாளில் நிறைந்த கட்சி, உழைப்பாளில் நிறைந்த கட்சி. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்களுடைய பேராதரவை பெற்று மிகப்பெரிய வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடத்தில் மரியாதை. பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் புரட்சி தமிழர். முதலீட்டை ஈர்ப்பதற்காக ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு செல்லவில்லை, முதலீடு செய்வதற்காகத்தான் சென்றார் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு.
தமிழகத்திற்கு வெளிநாட்டு முதலீடுகள் எவ்வளவு தொகை ஈர்க்கப்பட்டுள்ளது என்ற அதிமுக கேள்விக்கு இதுவரை ஸ்டாலின் பதிலளிக்கவில்லை என ஸ்ரீபெரும்புதூர் எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் விமர்சனம். ஒரு முதலமைச்சர் எவ்வளவு நாட்டு மக்களுடைய பிரச்சனை இருக்குது, அங்க வெளிநாட்டுக்கு போனவருக்கு தொழில் முதலீட்டாளர்கள் அழைச்சு தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு தொழில் முதலீட்டை ஈர்த்து வந்தா திறமையான முதலமைச்சர். அதை விட்டு அதற்கு மாறாக 18 நாட்கள் நல்ல ஓய்வு எடுத்துட்டு அங்க போய் சைக்கிள் ஓட்டி சாதனை படைத்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். வெளிநாட்டுக்கு போய் தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலதிபர்களை அங்கே அழைத்து அங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறார். எவ்வளவு நாடகம் அரங்கேறிருக்காங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் முதலீட்டை ஈர்க்கவில்லை, தொழில் முதலீடு செய்ய போயிருக்கிறாங்க. அண்ணாவின் பெயரை மட்டுமல்ல கொள்கையையும் தாங்கி நின்று தமிழ்நாட்டின் காப்பரனாக திகழ்கிறது அதிமுக. பேரறிஞர் அண்ணா அவர்களை ஈன்றெடுத்த காஞ்சிபுரம் மண்ணில் மக்களின் பேரன்பிற்கு இடையே உரையாற்றியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கையில் பெருமிதம். அண்ணா மீது ஆணையிட்டு ஆட்சியை தொடங்கிய ஸ்டாலின் நடத்தும் விடியா ஆட்சி அண்ணாவின் பெயருக்கும் புகழுக்கும் இழைக்கின்ற பேரெழுக்கு. அண்ணா வழியில் புரட்சித் தலைவர் ஆரம்பித்து புரட்சித் தலைவி கட்டிக்காத்த இந்த இயக்கம் நூற்றாண்டுக்கும் மக்கள் பணி செய்யும் இயக்கமாக இன்று தொண்டர்களின் கையில் இருப்பதே நம் முப்பெரும் தலைவர்களுக்கு நாம் சேர்த்த பெருமை என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் உன்னத எழுச்சி பயணத்தின் 37வது நாள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் எழுச்சி பயணம் மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. திருப்பூர் மாவட்டத்திற்கு எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தரும் அதிமுக பொதுச் செயலாளருக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது தொடர்பாக பல்லடத்தில் நடந்த கூட்டத்தில் ஆலோசனைகளை வழங்கினார் முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் குறித்து பேசாமல் தொடாமல் எந்த கட்சியும் அரசியல் செய்ய முடியாது என்றும் புரட்சித் தமிழர் 2026 முதல்வராகுவது உறுதி என்றும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. எம்ஜிஆர் தொடாம எந்த கட்சியும் அரசியல் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட தலைவர் எங்களுடைய தலைவர். அதிமுகவை ஆரம்பித்த அற்புதமான இயக்கத்தை ஆரம்பித்து பொன்விழா கண்ட இயக்கத்தை இன்னைக்கு ஆரம்பித்த தலைவர். தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தார், அம்மா முதலமைச்சர் எடப்பாடியாக இருந்தார். ஆகவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உடைய நல்லாசியுடன் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய நல்லாசியுடன் 2026 புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவது உறுதி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளில் பார்க்கக்கூடிய மக்கள், வருகின்ற மக்கள் அதை பூர்த்தி செய்து கொண்டு புதிதாக பொறுப்பேற்றுள்ள திருப்பூர் மாநகர மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதிதாக பொறுப்பேற்றுள்ள அதிமுக நிர்வாகிகளுக்கு மக்கள் நலப்பணிகளை மேற்கொள்வது குறித்து அறிவுரை வழங்கி கட்சிப் பணிகளை திறன்பட செய்ய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வாழ்த்து. சேலத்தில் குடும்ப தகராறில் தந்தை மற்றும் அத்தையை கொடூரமாக கொன்ற இளைஞர் உடல்களை துண்டு துண்டாக வெற்றி 3 மூட்டைகளில் அடைத்து ஏரியில் வீசி சென்ற பயங்கரம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை மீதான பயம் துளிக்கூட இல்லாத இது போன்ற கொடூர கொலைகள் அரங்கேற காரணம் என்ன என மக்கள் கேள்வி. திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் உள்ளே புகுந்த கொள்ளையன் கத்தியை காட்டி அவரது 1.5 வயது குழந்தையை கொன்று விடுவதாக மிரட்டி 3 சவரன் நகையை பறித்துச் சென்ற கொடூரம். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் துணிகர கொள்ளை சம்பவங்களை கட்டுப்படுத்த திராணியில்லாத ஸ்டாலின் ஆட்சியில் இருந்து என்ன பயன் என மக்கள் ஆவேசம். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரம் பெய்த மழைக்கே அலங்கோலமான சென்னை நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டு, எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி நின்ற நிலையில் 4000 கோடி ரூபாயை என்னதான் செய்தீர்கள் என மக்கள் கேள்வி. சென்னை நுங்கம்பாக்கம், உத்தமர் காந்தி சாலை மற்றும் வள்ளுவர் கோட்டம் ஆகிய பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கடும் அவதி. சென்னையில் 4000 கோடி ரூபாயில் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக முதலமைச்சர் முதல் மேயர் வரை கூறிய நிலையில் மழைநீர் எப்படி தேங்குகிறது என மக்கள் கேள்வி.
சென்னையில் அதிகாலை பெய்த சிறு மழைக்கே சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ள நிலையில் சென்னை உஸ்மான் சாலையில் உரிய உபகரணங்கள் இல்லாமல் கழிவுகளை அகற்றிய தூய்மை பணியாளர்கள். சென்னையில் எவ்வளவு மழை பெய்தாலும் மழைநீர் தேங்காது என்று முதலமைச்சர் கூறிய நிலையில் இப்போது என்ன கூறப்போகிறார் என மக்கள் கேள்வி. ஈரோட்டில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்த நிலையில் சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. மழைநீர் வடிகால் பணிகளில் மாநகராட்சி நிர்வாகம் அக்கறை காட்டாததால் அவதிக்குள்ளாவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கரூரில் தனியார் ஸ்கேன் சென்டரில் திமுகவினர் 3 பேர் அராஜகமாக புகுந்து மருத்துவரை தாக்கிய சம்பவத்தை கண்டித்து இந்திய மருத்துவ சங்கத்தின் கரூர் கிளை சார்பில் புறநோயாளிகள் சேவையை புறக்கணித்து போராட்டம். மருத்துவரை தாக்கிய திமுகவினர் மீது மருத்துவத்துறை வன்முறை தடுப்பு பிரிவில் வழக்கு பதியாமல் சாதாரண அடிதடி பிரிவில் வழக்கு பதிந்து உள்ளதாகவும் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் பகுதியில் வீட்டுமனை அங்கீகாரம் கொடுப்பதற்கு 40,000 லஞ்சம் கேட்ட பில் கலெக்டர். திமுக ஆட்சியில் அதிகாரிகள் லஞ்சம் வாங்காமல் பணிகளை செய்வதில்லை என எழுந்த புகாரை அடுத்து பெரியநாயக்கன்பாளையம் பேரூராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. சென்னை மயிலாப்பூர் அருகே 13 வயது சிறுவனை 5 தெருநாய்கள் கடித்து குதறிய சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசும் சென்னை மாநகராட்சி நிர்வாகமும் தெருநாய்களை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை வேளச்சேரியில் அதிமுக ஆட்சியில் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக கட்டப்பட்ட அம்மா திருமண மண்டபத்தை 4.5 ஆண்டுகளாக மூடிவிட்ட திமுக அரசு உங்களுடன் முதல்வர் என்ற விளம்பர முகாமிற்காக திறந்து வைத்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு மக்கள் நலனை விட தேர்தல் நாடகத்திலேயே முழு மூச்சாக இருப்பதாக மக்கள் விமர்சனம். கொடைக்கானல் அண்ணா சாலை பகுதியில் கழிவுநீர் வாய்க்காலை நகராட்சி நிர்வாகம் சுத்தம் செய்யாததால் வியாபாரிகள் தனது சொந்த செலவில் சுத்தம் செய்யும் அவலம். பொய் வாக்குறுதியை நம்பி ஸ்டாலினின் திமுகவுக்கு வாக்களித்த கிடைத்த பரிசா இது என மக்கள் ஆதங்கம். திருச்செந்தூர் முருகன் கோயில் சண்முக விலாஸ் மண்டபத்தை இரும்பு கம்பிகள் கொண்ட கதவுகளால் ஜெயில் போல் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதற்கு பக்தர்கள் கடும் எதிர்ப்பு. விடியா திமுக அரசின் அறநிலைத்துறை பக்தர்களை அவதிக்குள்ளாக்கும் துறையாக உள்ளதாக பக்தர்கள் குற்றச்சாட்டு. ஒரு தடவை கூட வரது யோசனையாக இருக்குது. சண்முகவிலாஸ் மண்டபத்தை திறந்து விட்டாங்கன்னா பக்தர்கள் எந்த சிரமம் இல்லாமல் இங்கே நின்று முருகாண்டு போயிடுவாங்க. முருகனை பார்க்கணுங்கிறது கூட கிடையாது, முருகாண்டு போயிடுவாங்க. அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ண முடியும் பண்ணுங்க. கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் முற்றிலும் எந்த ஏற்பாடும் கூட ஒரு 0% கூட இல்லைங்க. ஒரு பக்கத்தில் கூட ஒரு டாய்லெட் இல்லை. பெண்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு இடத்துல ஒரு எந்த வசதியுமே இல்லை. சும்மா மண்டபமாக கட்டி வச்சுருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் நோய் தடுப்பூசி போடப்பட்ட அரசு பள்ளி மாணவிக்கு உடல் நலம் பாதிப்பு. விடியா ஸ்டாலின் அரசு விளம்பர வெறி அமைச்சர் மா சுப்பிரமணி பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பில் அலட்சியம் காட்டுவதற்கு தடுப்பூசி விவகாரமே சாட்சி என விமர்சனம். தமிழக இளைஞர்களை சீரழிக்க சென்னை விமான நிலையத்தில் கடத்தி வரப்பட்ட 12 கோடி ரூபாய் மதிப்புள்ள அதிக போதை தரக்கூடிய 12 கிலோ ஹைட்ரோபோனிக் கஞ்சா பறிமுதல். தொடர்பாக 2 சிக்கினர். விடியா திமுக அரசின் மோசமான நிர்வாகம் காரணமாக தமிழகம் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மையம் உள்ளமானதால் இளைஞர்கள் வாழ்வு சீரழியும் அவலம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் இருவேறு இடங்களில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த 3 கிலோ கஞ்சாவுடன் 2 கைது. பட்டாசு நகருக்கு பெயர் போன சிவகாசி தற்போது கஞ்சா விற்பனைக்கு பெயர் போனதாக மக்கள் விமர்சனம்.
திருவள்ளூர் மாவட்டம் சீற்றம்பாக்கத்தில் கஞ்சா விற்பனை போட்டியில் இளைஞர் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்ய முயன்ற 3 பேர் சிக்கினர். திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறை கஞ்சா புழக்கத்தை தடுக்க தவறியதால் இதுபோன்ற குற்ற சம்பவங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கந்து வட்டிக்கு வாங்கிய பணத்தை செலுத்த தாமதப்படுத்திய தம்பதியை கைக்குழந்தையுடன் லாட்ஜில் அடைத்து கொலை மிரட்டல் விடுத்த தனியார் நிதி நிறுவனத்தைச் சேர்ந்த 3 பேர் சிக்கினர். கந்து வட்டி கொடுமையை ஒழிக்கப் போவதாக திமுக அரசு சட்டம் இயற்றியது எல்லாம் கண் துடைப்பு நாடகமா என மக்கள் கேள்வி. வாணியம்பாடியில் அரசு மருத்துவமனையில் இரத்த அழுத்த மாத்திரைக்கு பதில் தவறுதலாக வழங்கிய இதய நோய்க்கான மாத்திரையை சாப்பிட்டு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறி பாதிக்கப்பட்ட பெண் உறவினர்களுடன் முற்றுகை போராட்டம். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சுகாதாரத்துறை மக்களின் உயிரோடு விளையாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாங்கள் வந்து உங்கள் ஜிஎஸ்ல வேண்டாம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். அவங்க சொந்த செலவில் என்ன இதை ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லுங்க. சரியா? ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. மேடம் 21 நாளாக மாத்திரை பிபி மாத்திரை ஹார்ட் மாத்திரை சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க மேடம். இதே மாதிரி நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கீங்களா? தருமபுரி மாவட்டம் சோமனஹள்ளி கிராமத்தில் அரசு பள்ளியை தரம் உயர்த்த கோரி மாணவர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர். பள்ளிக்கு அருகிலேயே டாஸ்மாக் இருப்பதால் மதுப்பிரியர்களின் தொல்லை அதிகரித்து வருவதாகவும் குற்றச்சாட்டு. ஸ்கூலுக்கு அனுப்பல, அதான் எதுக்காக அனுப்பல, எங்களுக்கு வந்து 11வது 12வது வேணும், அதுக்காக தான் என் பிள்ளைங்களை அனுப்பலை. நான் இங்கே வந்து ஸ்கூல் ஒயின்ஸ் பக்கமே இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப ரிஸ்க். இப்போ பொட்ட பசங்க போகிறாங்க, அதுலேயே வந்து ஏதாவது ஒரு ஆம்பளைங்க குடிச்சுட்டு கையை பிடிச்சி இழுப்பாங்க. அது வந்து நாங்கள் யாரை கண்டு கேட்குறது? யாரையுமே கேட்க முடியாது. எங்களுக்கு வந்து அந்த ஒயின்ஸ் எடுக்கணும், எங்களுக்கு ஸ்கூல் வரணும். மாணவர்களுக்கு 20 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவித்துவிட்டு ₹1 கூட நிதி ஒதுக்காமல் டிசம்பரில் விநியோகம் செய்வோம் என திறனற்ற ஸ்டாலின் அரசு பொய் பிரச்சாரம். நீட் ரத்து என்ற வெற்று வாக்குறுதிக்கே இன்னும் விடை கிடைக்காத நிலையில் மேலும் மேலும் திமுக அரசை நம்ப தயாராக இல்லை என மாணவர்கள் ஆவேசம். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் 100 ஏக்கர் விவசாய நிலத்தில் ஐஐடி சென்னை ஆராய்ச்சி மையம் அமைக்கும் திட்டத்தால் அன்னபூர்ணா உணவு தானிய பண்ணை சிதைவடையும் அபாயம் உள்ளதால் மக்கள் எதிர்ப்பு. 35 ஏக்கரை தவிர்த்து மற்றவை உணவு உற்பத்தி பசுமை வலயத்திற்கு மாற்றப்படும் என்ற நிலையில் வெளியிடப்பட்ட பரிந்துணர்வு ஒப்பந்தத்தால் ஆராய்ச்சி மையம் என்ற பெயரில் விளைநிலங்கள் அளிக்கப்படுகிறதா என மக்கள் கேள்வி. சென்னை துறைமுக ஆணையகம் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்த நிலையில் சோதனையில் புரளி என்பது அவலம். திறனற்ற திமுக அரசின் காவல்துறை போலி வெடிகுண்டு மிரட்டலுக்கு எதிராக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்காததால் வெடிகுண்டுகள் மிரட்டல்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தெருநாய்கள் கடித்து பலியாகும் ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளுக்கு இழப்பீடு வழங்கும் திட்டம் நிறைவடைந்து விட்டதாக திமுக அரசின் அறிவிப்பால் விவசாயிகள் அதிர்ச்சி. திருநாய்களை கட்டுப்படுத்த தவறிய திறனற்ற ஸ்டாலின் அரசு அவற்றால் உயிரிழக்கும் கால்நடைகளுக்கு இழப்பீடு முழுமையாக வழங்கவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. தெருநாய்கள் உரிய பராமரிப்பு இல்லாதனால அது ஆடு, கோழிகள் எல்லாம் தாக்கி கால்நடைகளை தாக்கி பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. இதற்கு அரசு நிவாரணம் வழங்கி வந்ததை இப்ப முழுமையா கைவிட்டிருப்பதாக வந்திருக்கக்கூடிய செய்தி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை விவசாயிகளுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. கால்நடை பராமரிப்பு துறைங்கிறது ஒரு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செயல்படுதா என்னங்கிறது தெரியல. திட்டங்கள் தான் செயல்படுத்தல. இன்னைக்கு கால்நடைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அந்த தெருநாய்களை அப்புறப்படுத்துறது கூட அவங்க முன் வரலங்கிறது மிகப்பெரிய ஒரு வேதனையா இருக்கு. உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். சென்னை மணலியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இரவு நேரத்தில் 2 மணி நேரத்திற்கு மேலாக மின்வெட்டு ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதி. கடந்த அதிமுக ஆட்சியில் மின்வெட்டு இல்லாமல் இருந்த நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் துறை அமைச்சர் இதனை கவனிப்பார் என்று கேள்வி. தென்காசி மாவட்டம் கடையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரத்தில் அடிக்கடி ஏற்படும் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவிகள் கடும் அவதி.
தென்காசி மாவட்டத்தில் லாரிகளில் கனிம வளங்கள் கடத்தப்படும் நிலையில் அதற்கு ஏதுவாக மின்தடை செய்யப்படுகிறதா என மக்கள் கேள்வி. நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு ஒன்றியத்தில் உங்களுடன் முதல்வர் முகாமிற்காக அரசு பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதால் பெற்றோர்கள் அதிருப்தி. வெறும் விளம்பரத்திற்காக நடத்தப்படும் முகாம்களுக்காக மாணவர்களின் கல்வியை பறிப்பதாக கூறி மனுக்களை கீழே போட்டு காலில் மிதித்து எதிர்ப்பு. கும்பகோணத்தில் நடந்த விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்திற்கு தேசிய கொடியை இடுப்பில் கட்டி கொண்டு அரை நிர்வாணத்துடன் வந்த விவசாயியால் பரபரப்பு. நாச்சியார் கோவில் பகுதியில் குளங்களை தூர்வார வலியுறுத்தி கடந்த 4 ஆண்டுகளாக போராடி வரும் நிலையில் விடியா அரசின் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு. போராட்டம் போராட்டம் தனிமனித போராட்டம். நாச்சியார் கோவில் திருவள்ளியூர் சமந்தனார்குடி பஞ்சாயத்தில் உள்ள 8 குளத்தை காணவில்லை. 8 குளம் அழிஞ்சு போச்சு. தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு கோட்டாட்சியரே கோட்டாட்சியரே நிறைவேற்றுங்கள் நிறைவேற்றுங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுங்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பன்னந்தூரில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதிய மருத்துவர் இல்லாததால் ஸ்கேன் பரிசோதனை செய்ய வந்த கர்ப்பிணிகள் அவதி. அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறையை வைத்துக் கொண்டு நலம் காக்கும் திட்டம் என்ற பெயரில் ஸ்டாலின் நாடகம் ஆடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஐந்து மற்றும் 18% என 2 வித வரி விதிப்பு முறையால் பொதுமக்கள், விவசாயிகள், சிறு குறு தொழில் நிறுவன உரிமையாளர்கள் பெருமளவில் பயனடைவார்கள் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. 2 விதமான GST வரி விதிப்பு சீர்திருத்தத்திற்கு மத்திய அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் தகவல். தீபாவளி பண்டிகைக்காக 12,000க்கும் அதிகமான சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். அக்டோபர் 13 முதல் 26 இடையேயான நாட்களிலும் நவம்பர் 17 முதல் டிசம்பர் 1 இடையேயான நாட்களிலும் ரயில்களில் திரும்புவோருக்கு கட்டணங்களில் 20% தள்ளுபடி அளிக்கப்படும் எனவும் பேட்டி. GST வரி விகிதங்களை மறுசீரமைக்க முடிவு செய்துள்ளதாக தகவல். 12 மற்றும் 28% GST வரி விகிதங்கள் நீக்கப்பட்டு வரி அமைப்பு எளிமையாக்கப்பட உள்ளதால் வணிகர்களும் பொதுமக்களும் பயணிக்கும் என எதிர்பார்ப்பு. செல்போன் பதிவு உள்ளிட்ட நடவடிக்கைகளை வற்புறுத்தக்கூடாது என தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். திருச்சி, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் ஏராளமானோர் விடியா அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையத்தில் வீட்டு மனைக்கு அங்கீகாரம் வழங்குவதற்காக பில் கலெக்டர் 40,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய புகாரில் பேரூராட்சி அலுவலகத்தில் சோதனை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்ச லாவண்யத்தில் திளைத்து வருகிறார்கள் என்பதற்கு கோவை மாவட்ட பேரூராட்சி அலுவலக சோதனையே மேலும் ஒரு சாட்சி என மக்கள் விமர்சனம். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே கஞ்சா மற்றும் மதுபோதையில் மூதாட்டியை கல்லால் அடித்து கொலை செய்த இளைஞரை பிடித்து தர்ம அடி கொடுத்த மக்கள். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்கள் சரளமாக கிடைப்பதால் கொலை உள்ளிட்ட குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் இதனை ஏவல் துறை கண்டுகொள்வதில்லை என்றும் மக்கள் ஆவேசம். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயில் அருகே குடும்ப தகராறில் தந்தையை வெட்டி கொலை செய்த மகன் சிக்கினார். திமுக ஆட்சியில் காவல்துறை மீதும் சட்டத்தின் மீதும் துளியும் பயம் இல்லாததால் கொலை சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் மேக்கா மண்டபம் மார்க்கெட் மரத்தடியில் படுத்துறங்கிய கூலி தொழிலாளி நள்ளிரவில் கழுத்தறுத்து படுகொலை. விடியா அரசின் ஏவல் துறை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் கொலைகள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்துதல் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விடியா திமுக அரசை கண்டித்து சென்னையில் 4வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள். தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் ஸ்டாலின் அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என போக்குவரத்து தொழிலாளர்கள் குற்றச்சாட்டு.
கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் உள்ள சாக்கடை கால்வாயில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் மீட்பு. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் மர்ம மரணங்களும் நாள்தோறும் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை தரமணியில் வடமாநில தொழிலாளியை இருசக்கர வாகனத்தில் கடத்திச் சென்று ஜிபே மூலம் 45,000 ரூபாய் பணம் மற்றும் செல்போன் உள்ளிட்டவற்றை பறித்துச் சென்ற கொள்ளையர்கள். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது பயமின்றி வழிப்பறி சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அச்சம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் அரசு பேருந்தில் பள்ளி கல்லூரி மாணவிகளிடம் சில்மிஷம் செய்த முதியவர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை உரிய நடவடிக்கை எடுக்காததால் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே தாய் தந்தையை அடித்து கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டி ஏரியில் வீசிய மகன் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் கொலை சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் கஞ்சமலை வனப்பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாட துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த 3 பேர் பிடிபட்டதுடன் வேட்டை துப்பாக்கியும் பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழக வனத்துறை ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதால் வனவிலங்குகளை வேட்டையாடுவோர் அதிகரித்துள்ளதாக மக்கள் விமர்சனம். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் நாற்றுக்கள் மற்றும் பூச்செடிகளை விற்பனை செய்யும் தனியார் நர்சரி தோட்டத்தில் பிக்கப் வாகனம் உள்ளிட்ட 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் திருட்டு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையின் அலட்சியத்தால் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஏஞ்சல் படப்பிடிப்பை முடித்துக் கொடுக்காததால் உதயநிதி ஸ்டாலின் 25 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க கோரி திரைப்பட தயாரிப்பாளர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு வழக்கு விசாரணைப்படி விசாரிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருப்பத்தூரில் திருவிழாவின் போது இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக காவல்துறையினர் ஒருதலை பட்சமாக வழக்கு பதிவு செய்து 3 பேர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து 2 பெண்கள் காவல் நிலையம் முன்பு தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை முறையாக செயல்படாததால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் வீரக்கல் கிராமத்தில் வட்டார குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகம் முன்பு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு பட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்கள். விடியா ஸ்டாலின் அரசு கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அளித்துவிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு தங்களை கண்டுகொள்ளவில்லை என அங்கன்வாடி ஊழியர்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட குறிஞ்சிநகர் பகுதியில் கடந்த சில மாதங்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் பொதுமக்கள் கடும் அவதி. குடிப்பதற்கு குடிநீர் கூட இல்லாத நிலையை உருவாக்கியதுதான் ஸ்டாலின் அரசின் சாதனையா என பொதுமக்கள் ஆவேசம். விடியா திமுக அரசால் விளம்பர கண்துடைப்பாக கொண்டு வரப்பட்டு தமிழக கல்விக் கொள்கை குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பிய பொதுப்பள்ளி அமைப்பு தமிழக கல்விக் கொள்கை ஆரம்ப வரையா இறுதி ஆவணமா என்ற விளக்கத்தை திமுக அரசின் கல்வித்துறை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தல். இந்தியாவில் இருந்து விண்கலம் மூலம் விஞ்ஞானிகளை விண்வெளி ஆய்வு மையத்திற்கு நேரடியாக அனுப்பும் பணி வெகு விரைவாக நடைபெறும் என விண்வெளி பயணம் மேற்கொண்ட சுபன்ஷி சுக்லா டெல்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி. நமது விண்வெளி பயணத்திற்கு உதவிய இஸ்ரோ விஞ்ஞானிகள் உட்பட அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் விண்வெளி மையத்தில் இருந்து பூமியை பார்க்கும்போது மிகவும் அழகாக இருந்ததாகவும் நிகழ்ச்சி. ரஷ்யாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அதிபர் புதினுடன் சந்திப்பு. இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்துவதுடன் தொடர்பாக முக்கிய பேச்சுவார்த்தை என தகவல். ரஷ்யாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவுடன் முக்கிய பேச்சுவார்த்தை. எரிசக்தி துறையில் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு ரஷ்யாவின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு. இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா அதிக வரி விதித்துள்ளதால் ஏற்படும் பாதிப்பை சமாளிக்க
50 நாடுகளுக்கு ஏற்றுமதியை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை. ட்ரம்பின் கொடூர வரி விதிப்பால் இந்தியாவின் ஏற்றுமதி பாதிக்கும் அபாயத்தை சமாளிக்க மத்திய அரசு திட்டம். இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 50% இறக்குமதி வரி விதிப்பதற்கு சீனா கடும் எதிர்ப்பு. இந்தியாவும் சீனாவும் பரஸ்பர நம்பிக்கையை வலுப்படுத்த வேண்டும் என்றும் இரு நாடுகளும் எதிரிகள் அல்ல என்றும் இந்தியாவுக்கான சீன தூதர் ஷியூ பெய்ஹாங் கருத்து. காசா நகரம் முழுவதையும் கைப்பற்ற தரைவழி தாக்குதலின் முதற்கட்ட நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவிப்பு. காசா நகரை கைப்பற்றும் திட்டத்துக்கு இஸ்ரேல் அமைச்சரவை அண்மையில் ஒப்புதல் அளித்த நிலையில் அந்நாட்டு ராணுவம் தீவிரம். உக்ரைன் மீது இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் 574 ட்ரோன்கள் 40 ஏவுகணைகளை ஏவிய ரஷ்யா. லிவிவ், முகாசெவோ, டிரான்ஸ்கார்பத்தி ஆகிய நகரங்களில் கட்டிடங்கள், தொழிற்சாலைகள் சேதமடைந்த நிலையில் 15 பேர் படுகாயம் அடைந்ததாக தகவல். ஆசியாவில் சீன ஆதிக்கத்திற்கு எதிராக இந்தியாவுடனான 25 ஆண்டு கால உத்வேகத்தை குறைப்பது பேரழிவை தரும் என அமெரிக்க குடியரசுக் கட்சித் தலைவர் நிக்கி ஹாலே எச்சரிக்கை. இந்தியாவுடனான உறவுகளை சீர்குலைக்கும் முயற்சிகளை மாற்றி அமைப்பதே முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்பின் நடவடிக்கைகளுக்கு பதிலடி கொடுத்துள்ளது குடியரசுக் கட்சி. பூட்டான் தலைநகர் திம்பில் நடைபெற்று வரும் 7வது ஜூனியர் மகளிர் தெற்காசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் நேபாளத்தை 7-0 என்ற கோல் கணக்கில் இந்திய அணி வீழ்த்தியது. வியாழக்கிழமை நடைபெறும் போட்டியில் வங்கதேசத்தை இந்திய அணி எதிர்கொள்கிறது. சீனாவில் செப்டம்பர் 4ஆம் தேதி தொடங்கும் மகளிர் ஆசிய கோப்பை ஹாக்கி தொடர் போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணி வீரர்கள் அறிவிப்பு. கேப்டன் சலிமா டேட் தலைமையில் பன்சாரி சோலங்கி, பிச்சு தேவி, மனிஷா சவான் உட்பட 20 பேர் தேர்வு. ஆசிய கோப்பை போட்டியில் ஏற்கனவே திட்டமிட்டபடி துபாயில் செப்டம்பர் 9ஆம் தேதியில் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையேயான போட்டிக்கு விளையாட்டு அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளதாக தகவல். மத்திய விளையாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள புதிய கொள்கை அறிக்கையில் சர்வதேச அளவிலான விளையாட்டு நடவடிக்கைகளில் இந்திய அணிக்கு தடை விதிக்கப்படாது எனவும் அறிவிப்பு. தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி நடித்துள்ள விஸ்வாம்பரா படத்தின் கிளிம்ஸ் வெளியாகியுள்ளது. வஷிட்டா இயக்கத்தில் த்ரிஷா, ஆஷிகா ரங்கநாத் உள்ளிட்டோர் நடித்துள்ள நிலையில் MM கீராவாணி இசையமைக்கிறார்.